இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் ஆன்டிகோயாகுலண்ட் ட்ரக்ஸ். இதில் வந்து 2 டைப் ஆஃப் ஆன்டிகோயாகுலண்ட் இருக்குது. ஒன்று வந்து பேரண்டல், another ஒன் இஸ் ஓரல் ஆன்டிகோயாகுலண்ட். ஸோ பேரண்டலில் வந்து இன்டைரக்ட் த்ராம்பின் இன்ஹிபிட்டார் அண்டு டைரக்ட் த்ராம்பின் இன்ஹிபிட்டார் அப்படின்னு 2 சப் கேட்டகரி இருக்குது. ஸோ பேரண்டல் ரூட்டில் வந்து இன்டைரக்ட் thrombin inhibitor and direct thrombin inhibitor. So indirect thrombin inhibitor la வந்து heparin is the important drugs. So இதில் வந்து enoxaparin, ribavirin, natriuretic ட்ரக்ஸ்லாம் வந்து comes under heparin category, அதாவது indirect thrombin inhibitorல. direct thrombin inhibitorல வந்து லிஃபிரூடின், பைவாலிரிடின், ஆர்காட்ரோபன் இந்த ட்ரக்ஸ்லாம் வருது. ஸோ பேரண்டல் கேட்டகரி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஓரல் கேட்டகரி. ஓரல் ஆன்டிகோயாகுலண்ட்டில் வந்து குமாரின் டெரிவேட்டிவ்ஸ், அதில் வந்து மெயினான ட்ரக்ஸ் வந்து வார்ஃபரின். தென் டைரக்ட் ஃபேக்டர் எக்ஸே இன்ஹிபிட்டார், இதில் வந்து ரிவரோசாஃபின் இருக்குது. தென் ஓரல் டைரக்ட் த்ராம்பின் இன்ஹிபிட்டாரில் வந்து டாஃபிகேட்ரா, நெட்ரிசிலேட் இந்த ட்ரக்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பேரண்டலில் வந்து ஹெப்பாரின் பற்றியும் ஓரல் ஆன்டிகோயாகுலண்ட் வந்து வார்ஃபரின் பற்றியும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நார்மலாக என்ன மெக்கானிசம் நடக்குதுன்னு சொல்லி பார்த்தா, இந்த பர்சனுக்கு எனி கட் ஆகிறப்ப என்ன ஆகுனா ப்ளீடிங் நடக்கும். ஃபியூ மினிட்ஸில் வந்து ஒரு ஃபியூ செகண்டில் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த ப்ளீடிங் வந்து அரெஸ்ட் ஆகிரும். எந்த ப்ராசஸ்ன்னு சொல்லி பார்த்தா ஹீமோஸ்டாட்டிஸ் ப்ராசஸ். வாட் இஸ் த மீனிங்? ஹீமோ மீன்ஸ் blood, ஸ்டாட்டிஸ் மீன்ஸ் ஸ்டாப், blood ஸ்டாப்பிங் ப்ராசஸ். ஸோ இங்கே வந்து இது வந்து இந்த பிளட் வெசல்ஸு, இதில் பிளட் வெசல்ஸில் எண்டோதீலியல் செல் இருக்குது. இந்த மிடில் பார்த்தோன்னா வந்து என்ன இருக்குது, ரப்சர் ஆகிருக்கு. ஸோ ஹீமோஸ்டாட்டிஸ் ப்ராசஸ் மூலமாக பிளட் வந்து ஸ்டாப் ஆகுது. அது எப்படி ஸ்டாப் ஆகுதுன்னு பார்த்தா இன்ட்ரன்ஸ்டிக் பாத்வே அண்டு எக்ஸ்ட்ரன்ஸ்டிக் பாத்வே. இன்ட்ரன்ஸ்டிக் பாத்வேயில் வந்து ஃபேக்டர் 12, 11, 9, 8 இன்வால்வ் ஆகும். எக்ஸ்ட்ரன்ஸ்டிக் பாத்வேயில் வந்து ஃபேக்டர் 7 இன்வால்வ் ஆகும். ஸோ எப்போ நம்ம பாடியில் வந்து ஏதாவது இன்ஜுரி வந்ததுன்னா இன்ட்ரன்ஸ்டிக் பாத்வே ஆக்டிவேஷன் அண்ட் எக்ஸ்ட்ரன்ஸ்டிக் பாத்வே ஆக்டிவேஷன். அப்புறம் வந்து காமன் பாத்வேன்னு சொல்லி பார்க்குறப்ப 10, 5, 2, 1. ஸோ 12 வந்து 11 வந்து ஆக்டிவேட் பண்ணும். 11 வந்து 9 ஆக்டிவேட் பண்ணும். 9 வந்து 8 ஆக்டிவேட் பண்ணும். அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரன்ஸ்டிக் பாத்வேயில் வந்து 7 வந்து 10 ஆக்டிவேட் பண்ணும். இது வந்து 10, 5, 2, 1 வந்து காமன் பாத்வே. இந்த 1 தான் வந்து ஃபைப்ரின். ஸோ இங்கே எப்போ நம்மளுக்கு இங்கே வந்து இன்ஜுரி வந்ததோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு பிளேட்லெட் அடிக்ஷன் ஆக்டிவேஷன் வரும். அப்புறம் வந்து ஃபைப்ரின் தான் வந்து அதை வந்து நல்லா திக்காக்கும். ஓகே, ஏன்னா பிளேட்லெட் வந்து ப்ரைமரி அக்ரிகேஷன் ஆக்டிவேஷன் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. எப்போ ஃபைப்ரின் வருதோ அப்போ தான் அது வந்து ஸ்ட்ராங்கான கிளாட் ஃபார்மேஷனாக இருக்கும். ஸோ இதை வந்து இந்த எக்ஸ்ட்ரன்ஸ்டிக் பாத்வே அண்டு காமன் பாத்வே இந்த டைம் ரெக்யூர்மெண்ட்டை வந்து பிடின்னு சொல்லுவாங்க. இன்ட்ரன்ஸ்டிக் பாத்வே அண்டு காமன் பாத்வே இந்த டைம் ரெக்யூர்டை வந்து ஏபிடிடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நார்மல் மெக்கானிசம். இந்த அவுட் ஆஃப் 12 ஃபேக்டர் நம்மளுக்கு தெரியும் 12 ஃபேக்டர் இருக்குன்ட்டு. இதில் வந்து ஃபேக்டர் 2, 7, 9 அண்டு 10 இதெல்லாம் வந்து நார்மலாக இது வந்து ஆக்டிவேட் ஆகணும்னா இதுக்கு வந்து விட்டமின் கே தேவைப்படும். ஸோ அது விட்டமின் கே அண்டு என்சைம் தேவைப்படும். அது வந்து எங்கே இருக்குன்னா லிவர். ஸோ லிவருக்குள்ளே போயிட்டு தான் வந்து இந்த 4 ஃபேக்டர்ஸும் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம ஆன்டிகோயாகுலண்ட் ட்ரக்ஸ் இது வரைக்கும் நார்மல் ஃபிசியாலஜி என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். இப்போ வந்து நார்மல் ஆன்டிகோயாகுலண்ட் ட்ரக்ஸ் வார்ஃபரின் அண்டு ஹெப்பாரின் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து என்னது நம்மளுக்கு இன்ஜூரி ஆகிருக்கு. இங்கே இருந்த எண்டோதீலியல் செல் வந்து ரப்சர் ஆகிருக்கு. ஹீமோஸ்டாட்டிஸ் ப்ராசஸ் நடக்குது. இது வந்து குட் மெக்கானிசம். ஆனால் இந்த பிளட் வெசலில் பார்த்தா இது எந்த ஒரு இன்ஜூரியுமே இல்லை. வித்தவுட் இன்ஜூரி அதாவது த்ராம்பஸ் இந்த டைமில் வந்து என்ன ஆகுதுன்னா இங்கே வந்து கிளாட் ஃபார்மேஷன் நடக்குது. ஸோ இந்த கிளாட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வார்ஃபரின் ஹெப்பாரின் வந்து யூஸ் பண்ணுறோம்.
ஸோ இப்போ வந்து வார்ஃபரினோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஓரல் ஆன்டி கொயாகுலன்ட் நம்மளுக்கு தெரியும் வார்ஃபரின் வந்து ஓரலாக எடுத்துக்கிறதுன்ட்டு. இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் வந்து என்னென்னா இன்ஹிபிட் விட்டமின் கே எஃபாக்சிடேஸ் ரிடக்டேஸ். நம்மளுக்கு தெரியும் ஃபேக்டர் நம்பர் 2, 7, 9, 11 இன்ஆக்டிவ். அது வந்து லிவரில் போயிட்டு அங்கே விட்டமின் கே தட் எஃபாக்சிடேஸ் ரிடக்டேஸ் என்சைம் இருக்கும். அதுதான் வந்து ஆக்டிவேட் பண்ணும். நம்ம எப்போ வந்து வார்ஃபரின் ட்ரக்ஸ் எடுத்துக்கிறோமோ அது வந்து இந்த என்சைமை வந்து ஆக்டிவேட் பண்ண விடாது. அதனால் என்ன ஆகுதுன்னா கிளாட் ஃபார்மேஷன் நடக்காது. ஸோ என்னாகுது இன்ஹிபிட் விட்டமின் கே எஃபாக்சிடேஸ் ரிடக்டேஸ். இதனால் காமா கார்பாக்சிலேஷன் ஆஃப் குளுட்டமேட் ரெசிடியூ ஆஃப் தட் ஃபேக்டர் 2, 7, 9, 10 டஸ் நாட் அக்கர். அதனால் அது வந்து ஆக்டிவேட் ஆகாது. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா இது வந்து கிளாட் ஃபார்மேஷன் நடக்காது. அதனால் இந்த வார்ஃபரின் வந்து கிளாட் ஆகாமல் பார்த்துக்கும். போத் எக்ஸ்ட்ரின்சிக் அண்ட் இன்ட்ரின்சிக் போத் அஃபெக்டட். ஸோ எப்போ வந்து நம்ம வார்ஃபரின் எடுத்துக்கிறோமோ அப்போ வந்து இன்ட்ரின்சிக் பாத்வேவும் எக்ஸ்ட்ரின்சிக் பாத்வேவும் வந்து அஃபெக்ட் ஆகுது. அதனால் கிளாட் ஃபார்மேஷன் நடக்காது. அதனால் த்ராம்பஸ் வந்து டிசால்வ் ஆயிரும். இதுதான் வந்து மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் வார்ஃபரின். இது வந்து டயக்னோசிஸ் எப்படி செய்யலாம்னா இன்விட்ரோ அண்டு இன்வைவோ. இன்விட்ரோங்கிறப்ப வந்து ஹியூமன் பாடிக்குள்ளேயும், இன்வைவோனா அவுட் சைட் டெஸ்ட் டியூப்லேயும் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து இப்போ வந்து வார்ஃபரின் அண்ட் இட் காம்போனன்ட் ஆக்டஸ் ஏ ஆன்டி கொயாகுலன்ட் ஒன்லி இன்விட்ரோ. ஏன்னா இங்கே தான் வந்து லிவர் இருக்குது. அதனால் இது வந்து கிளாட் ஃபார்மேஷன் பண்ண விடாமல் பார்த்துக்கும். நாட் இன்விட்ரோ ஒன்லி இன்வைவோ ஒன்லி வார்ஃபரின், நாட் இன்விட்ரோ அவுட் சைட் கிடையாது. ஆனால் வந்து ஹெப்பாரின் வந்து இன்விட்ரோ ஆல்சோ இன்வைவோ ஆல்சோ இட் கேன் ஆக்டிவேட் பிகாஸ் தே act indirectly by interfering with vitamin K dependent clotting factors in liver. ஏன் வந்து இங்கே வந்து கிளாட் ஃபார்மேஷன் ஆக்க விடலைன்னா அங்கே லிவர் இருக்குது. அந்த என்சைம் வந்து ஆக்டிவேட் பண்ணாமல் பார்த்துக்கும். ஸோ இதோட யூசஸ் என்னன்னு சொல்லி பார்த்தா இது வந்து ஒரு ஆன்டிகொயாகுலண்ட் நமக்கு தெரியும். எஃபெக்ட் டெவலப்டு கிராஜுவல் ஓவர் நெக்ஸ்ட்டு 1 to 3 days. வந்து இதை வந்து இமீடியட்டாக யூஸ் பண்ண முடியாது. ஓகே, யூஸ்டு ஃபார் மெயின்டெனன்ஸ். ஆல்ரெடி இதை ஃபார்மேஷன் இருக்கும். அது வந்து கிளாட்டை வந்து ஃபர்தராக ஆக விடாமல் மெயின்டெனன்ஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஃபார் இன்சியேஷன் வந்து நம்ம ஹெப்பாரின் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து தட் வார்ஃபரின் யூஸ்டு ஃபார் this maintenance only, not in initiations. So new clot will not form. So next டோஸ் மானிட்டரிங். டோஸ் வந்து எப்படி மானிட்டர் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஸோ இன்ட்ரின்சிக் பாத்வேயில் வந்து ஃபேக்டர் 9, எக்ஸ்ட்ரின்சிக் பாத்வேயில் வந்து ஃபேக்டர் 7, காமன் பாத்வேயில் வந்து 10 to. ஃபேக்டர் 7 வந்து 6 hour எடுத்துக்கும். ஃபேக்டர் 9 வந்து 24 hour எடுத்துக்கும். ஃபேக்டர் 10 வந்து 40 hours எடுத்துக்கும் கிளாட்டிங்க்கு. ஃபேக்டர்ஸ் 2 வந்து 60 hours எடுத்துக்கும். அதனால் வந்து நம்ம வந்து ஃபேக்டர் 7 தான் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ டோஸ் மானிட்டரிங் ப்ரோத்ராம்பின் டைம், இந்த ப்ரோத்ராம்பின் டைம் தான் வந்து மெயின்லி நம்ம கன்சிடர் பண்ணுறது. ப்ரோத்ராம்பின் டைம் ஃபாலோடு பை APTT. Prothrombin time is also called as INR. So monitoring dose with PT not APT. இதோட அட்வர்ஸ் எஃபெக்ட்னு சொல்லி பார்த்தா சம்டைம்ஸ் இது என்ன ஆகுனா டூ மச் ப்ளீடிங் ஏற்படுத்தும். தென் அலோஃபிசியா, அதாவது ஹேர் லாஸ், ஃபுல்லாக அவங்களுக்கு சொட்டை விழுந்த மாதிரி ஆயிரும். டெர்மாடைட்டிஸ் இதெல்லாம் வரும். கான்ட்ரா இண்டிகேஷன், நெவர் கிவ் திஸ் வார்ஃபரின் டு ப்ரெக்னென்ட் லேடி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹெப்பாரின். இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் இது வந்து என்ன பண்ணுது, ஹெப்பாரின் ஆக்டிவேட் பிளாஸ்மா ஆன்டித்ரோம்பின் 3. இந்த ஆக்டிவேட்டட் தட் ஆன்டித்ரோம்பின் 3 என்ன பண்ணுதுன்னா ஹெப்பாரின் that activated thrombin 3 complex is formed bind to clotting factor of intrinsic and common pathway. ஸோ எது கூட வந்து பைண்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தா ஃபேக்டர் நம்பர் 10A, 2A, 9A, 11A and 12A.
So these are the only intrinsic factor, not extrinsic factor. Activate them. So இது வந்து எதை வந்து ஆக்டிவேட் பண்ணுது? ஃபேக்டர் நம்பர் 12, 11, 9, 10 and 2. Only intrinsic and common pathway, not in extrinsic pathway. Effect of heparin is monitored by, அங்கே வந்து வார்ஃபரின் வந்து எஸ்டன்ஸ்டிக் பாத்வே அது மானிட்டர் பண்ணுவோம். இங்கே வந்து ஏபிடிடி, ஓகே, அங்கே பிடி வந்து மானிட்டர் பண்ணுறோம், இங்கே வந்து ஏபிடிடி. பிகாஸ் லோ டோசஸ் செலக்டிவ்லி இன்ஹிபிட் இன்ட்ரின்சிக் சிஸ்டம். மோஸ்ட்லி 10 and 2 inhibited first followed by 9, 11, 12. ஸோ ஃபஸ்ட்டு இன்ஹிபிட் ஆகிறது வந்து 10 and 2. ஸோ ஆல் த ஃபேக்டர்ஸ் எய்தர் காமன் அண்டு இன்ட்ரின்சிக் பாத்வே. ஸோ இங்கே வந்து நம்ம மானிட்டர் பண்ணுறது ஏபிடிடி தான். இதோட அட்வர்ஸ் எஃபெக்ட் என்னன்னு சொல்லி பார்த்தா, நார்மலாக வந்து என்ன ஆகுனா இன்ஜுரி டைமில் வந்து ஆன்டி கிளாட்டிங் ஃபேக்டர் லெவல் அதிகமாகும். அதுவே த்ராம்பஸ் டைமில் வந்து ஆன்டி கிளாட்டிங் ஃபேக்டர் அதிகமாகும், கிளாட்டிங் ஃபேக்டர் வந்து டிக்ரீஸ் ஆகும். அதனால தான் நம்ம வந்து ட்ரக்ஸ் எடுத்துக்கிறோம். அட்வர்ஸ் எஃபெக்ட்னு சொல்லி பார்க்குறப்ப ப்ளீடிங், அதே மாதிரி அலபீசியா கண்டிஷன், ஹேர் லாக்ஸ், தென் தெர்மோசைட்டோபினியா, பிளேட்லெட் கவுண்ட் வந்து ரொம்ப குறையிறது, ஆஸ்டியோஃபோரோசிஸ், அதனால் வந்து போன் ரொம்ப வீக் ஆகுது, போன் ரிலேட்டட் ப்ராப்ளம். கான்ட்ரா இண்டிகேஷன் சொல்லி பார்த்தா அது வந்து வார்ஃபரின் வந்து ப்ரெக்னென்ட் லேடிக்கு நாட் அட்வைசபிள். இது வந்து நம்ம கொடுக்கலாம், ஏன்னா நாட் கிராஸ் ப்ளசண்டா, அதனால் வந்து ஃபீட்டஸை வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இந்த வீடியோவில் ஆன்டிகொயாகுலன்ட் ட்ரக்ஸ், அதில் வந்து வார்ஃபரின் அண்டு ஹெபரின், அதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், யூசஸ், அட்வர்ஸ் எஃபெக்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.